தேன் சொட்டும் வார்த்தைகளை அதில் ஊற்றி வடித்து வைத்த கவிதைதனை வார்த்து விடுகிறேன் மன்றத்திலே. எத்திக்கும் பரவியுள்ள இனம், தித்திக்கும் மொழியே இதன் குணம். விருந்தோம்பல் என்பது எம்மவர்க்கு பிறப்போடு கூட பிறந்த மனம். அன்றைக்கும் இருந்திருந்த இளமை, இன்றைக்கும் குன்றாத வளமை. தமிழனைப் போல் ஓரினம் இங்கில்லை, தரணியிலும் இதுவரையில் முளைக்கவில்லை. தமிழன் வாழ்வில் பொன்னாளாம், இத்தைத்திங்கள் திருநாளாம். பொங்கல் உண்ணும் நன்னாளாம், எங்கள் வாழ்வில் பெருநாளாம். பொருளற்ற ஆடம்பரங்களாய் எத்தனையோ விழாக்களை எடுக்கிறோம். தத்தம் ஏதொரு கதையை தாங்கிக் கொண்டே நிற்கிறோம். தத்துவம் கூறும் தமிழ் விழாவை கவித்துவத்தோடு கடைந்து பார்ப்போம். வாழ்வாதார தேவை நிறைவேறி தேக்கி வைக்க கொள்கலனின்றி யாம்பற்ற இன்பம் பெருகையும் வையகமென பொங்கிய உள்ளத்தோடு மகிழ்ச்சி வெள்ளத்தோடு உற்றார்க்கும் ஊரார்க்கும் அள்ளி அளிப்பதுவே மேதினி போற்றும் தமிழன் கொண்டாடும் தைப்பொங்கல் விழாவாம். நன்றி செலுத்தும் பண்பிலே இவனை மிஞ்சியோர் எவரும் உண்டோ? விளையும் பொருள் உலகில் அத்தனைக்கும் ஒளி தருவதும் ஒளியுடன் சூடு தருவதும், கார்மேகத்திற்கு கடிதம் எழுதி உறங்கிய மேகத்தை துயிலெழுப்பி பருக காத்திருக்கும் வயல்களுக்கு பலத்த மழையை பெய்விப்பதும், பருவகாலங்கள் உருவகிக்க காரணியாக இருப்பதும் கதிரவன் ஒருவனே என்பது அகிலம் கண்ட அறிவியல் உண்மை. இப்பேருண்மையை போற்றுகிறான் உலகெல்லாம் வாழும் செந்தமிழன். ஆடியில் தொடங்கி மாடுகளை ஏர்கூட்டி உழுதுவிட்டு நாளெல்லாம் வயலுக்குள் வயப்பட்டு வாக்கப்பட்ட பெண்ணாய் பாடுபட்டு முத்தான நெல்லை விரைத்துவிட சத்தான முளையாய் அவை தெரித்துவிட குத்தான களையை பின் நகர்ச்சிவிட பயிருக்கு கால் உயர பாசனத்தை கால்வலிக்க உழவன் என்று பாய்ச்சிவிட மார்கழியில் நாற்றுகள் எல்லாம் நாணமுற்று சமைந்த பெண்ணாய் தலைகுனியும் வெட்கத்தில் தரையை முத்தமிடும். அறுவடை நாள் அரங்கேற வீட்டு குளுமையெல்லாம் நிறைந்துவிட உழுதோர் உள்ளமெல்லாம் உவகையில் நனைந்துவிட பரிதிக்கு நன்றி செலுத்தும் பாங்கில் பச்சரிசி வெல்லம் பக்குவத்தில் புதுப்பானை மஞ்சள் அலங்கரிப்பில் புத்தாடை அணிந்தவர்கள் மனக்களிப்பில் வாரும் நாளெல்லாம் நலமாக சேரும் பொருளெல்லாம் வளமாக வரம் தர வேண்டுமென வான் நோக்கி வணங்கிடுவோம் பொங்கலை சீர்தூக்கி. அன்று இன்று மங்களமாய் நின்றிடுவாள் தமிழச்சி, நம்மை எழுப்பிடும் சூரியனுக்கே குலவையாய் பாடுவாள் திருப்பள்ளி எழுச்சி. நேற்று இன்று நாளை என எண்ணி பார்க்கும் தருணம் இது தோழர்களே, எண்ணி பார்க்கும் தருணம் இது. வேளாண்மை கண்ட வயல்களை எல்லாம் மேலாண்மை செய்கின்றன அடுக்குமாடி குடியிருப்புகள். தானியங்கள் சொரிந்த மண்ணில் ஆணி வேராய் விரவி கிடக்கிறது தானியங்கி கருவிகள். தைத்தாயே வருக, நிலமகளின் நிலை உணர்க, தரணி செழித்திட வரம் தருக, சர்க்கரை பாகின் இனிப்பாய் தைப்பொங்கல் இனித்திட. அந்தமான் தமிழர் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள். இனிதே வரவேற்புரை வழங்க இச்சீர்மிகு விழாவிற்கு வருகை தந்துள்ள பேராளர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் வரவேற்கும் முகத்தான் வரவேற்புரையாற்றிட அந்தமான் தமிழர் சங்க தலைவர் அன்புக்குரிய திரு காஜா மொஹிதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வருவேன்.